எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் ஜாப்பனீஸ் கதையை தான் பார்க்க போறோம். நான் ஜஸ்ட் ஒன் லைன் மட்டும் சொல்றேன். இந்த கதை எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ஜப்பான்ல ஒரு ட்ரெயின்ல மக்கள்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது. அந்த ட்ரெயினுடைய கடைசி கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது மட்டும் டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு டைம் லைனுக்கு போகுது. ஸோ அங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் ஒன்றும் புரியல, இங்க என்னடா நடக்குது, எப்படா இங்க வந்தோன்னு. ஸோ இப்படி வேற ஒரு டைம் லைன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்த மக்கள்லாம் திரும்ப எப்படி அவங்களோட டைம் லைனுக்கே போறாங்கன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல்ல இருக்கும். வீடியோவை முழுசா பாருங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, பெண்டிங் ட்ரெயின்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் சீரிஸோடைய கதையை தான் முழுசா பார்க்க போறோம். ஸோ கதையுடைய ஆரம்பத்திலேயே 2023 வருஷம் ஜப்பானுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வேலை செய்கிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெயினுக்காக. ஸோ அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவரோட பேர் தான் ஷிரஹாமா. இவர் ஒரு ஃபயர் ஃபைட்டரு. நம்ம ஷிரஹாமாவை தூரத்துல இருந்து கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஹட்டானோ. இந்த ஹட்டானோ வந்து ஒரு ஸ்கூல்ல ஜிம் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு ஷிரஹாமா மேல ஒரு கண்ணு. அப்புறம் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வெள்ள முடிக்காரர் ஒருத்தர், அவரோட பேரு நோயா, அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. சோ இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினும் வருது. அதுல ஏறி இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷிரஹாமா, ஹட்டானோ, நோயா இவங்கலாம் அந்த ட்ரெயினுடைய கடைசி கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறாங்க. சோ எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு எல்லாரோடைய போனுக்கும் ஒரு அலர்ட் வருது. பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. இந்த அலர்ட் வந்த அடுத்த செகண்டே எல்லாருடைய மொபைல் போன்ல இருந்தும் சிக்னல் கட் ஆகுது. அதோட இவங்க போய்கிட்டு இருக்கிற ட்ரெயினும் செம வேகமா போகுது. அப்போ ஒரு பாட்டிலோட மூடி ஒண்ணு அப்படியே உருண்டுகிட்டே வருது. இதை நம்ம ஷிரஹாமாவும் பாக்குறாரு. அந்த மூடியை எடுக்கலான்னு போனா அவர் கை பக்கத்துல வந்து அந்த மூடி அப்படியே மறைஞ்சு போகுது. சோ ஷிரஹாமாவுக்கு புரியுது ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு. அவர் யோசிச்ச அடுத்த செகண்டே அந்த ட்ரெயின் ஒரு டனல்குள்ள போகுது. ரொம்ப ஃபாஸ்டா போய் ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகுது. சோ ட்ரெயின்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே அப்படியே உள்ளுக்குள்ளேயே விழ ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளையா யாருக்கும் அடிபடல. சோ வேகமா நம்ம இந்த ட்ரெயினை விட்டு வெளியே வரணும்னு கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ட்ரெயினை விட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்க ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் தானே இருக்கணும், என்ன இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. அதோட இந்த இடத்துல இவங்க இருக்கிற இந்த கடைசி கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ட்ரெயினுடைய மீதியை காணோம். பார்த்தா இதே நேரத்துல அந்த ட்ரெயினுடைய மத்த பாகங்கள் எல்லாமே சேஃபா ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கு. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்லாம் ஓடி வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது ட்ரெயினுடைய கடைசி கம்பார்ட்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மேபி டனல்ல எங்கேயாவது அது மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆபீசர்ஸ்லாம் டனல்குள்ள இறங்கி டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் இவங்களால அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. என்ன ஆகிருக்கும், அந்த கம்பார்ட்மெண்ட் என்ன மறைஞ்சா போயிருக்கும் அப்படின்னு புரியல அவங்களுக்கு. இதே குழப்பத்தோட தான் அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் ஒரு வித்தியாசமான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷிரஹாமா ஒரு ஃபயர் ஃபைட்டர்ன்றதுனால அங்க இருக்கிற எல்லாருக்குமே தைரியம் சொல்றாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மள காப்பாத்த ஆட்கள் வருவாங்க, நம்ம இங்கேயே அமைதியா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த ஹட்டானோன்ற பொண்ணு இருக்கால, அவங்க ஷிரஹாமா கிட்ட வந்து நான் டனல்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷிரஹாமாவும் நீங்க மட்டும் தனியா போகாதீங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு அவரு சொல்ல அந்த இடத்துக்கு நோயாவும் வராரு. எப்பா அவங்க கூட நானும் வரேன்னு இவரும் சேர்ந்துகிட்டு 3 பேருமே அந்த டனல்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே போய்கிட்டே ஒரு வழியா டனலுக்கு வெளியே வந்துடுறாங்க. டனலுக்கு வெளியே என்ன இருக்கும், சிட்டி தானே இருக்கும். ஆனா இவங்க போய் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க ஒரு சிட்டி கூட கிடையாது, எல்லாமே அழிஞ்சு போய் பாலைவனம் மாதிரி இருக்கு அந்த இடம். அட நம்ம எங்க தாண்டா மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு புரியாம இந்த விஷயத்த திரும்ப கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லும் பொழுது அவங்க நம்பல. ஹட்டானோ போயிட்டு வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை காமிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்களே. இந்த குரூப்லயே ஒரு ஆர்வ கோளாறு இருக்காரு, எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம எல்லாரும் இறந்து போயிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது ஃபீல் பண்றது எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான் அப்படின்னு சொல்றாரு. அட வாய மூடுறா, நீ வேற அபசகனமா பேசுறன்னு எல்லாரும் திட்டுறாங்க. இல்லனா இந்த தியரி எப்படி இருக்கு, ஒருவேளை நம்ம பேரலல் யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டோமோ இப்படின்னா அந்த ஆர்வ கோளாறு என்னென்னமோ சொல்றாரு. எல்லாரும் பயத்துல இருக்காங்க. சோ எப்படியா இருந்தாலும் நம்மள தேடி ஹெல்ப்புக்கு ஆளுங்க வருவாங்க, நம்ம இங்கே தான் இருக்கணும்னு எல்லாரும் அந்த கம்பார்ட்மெண்ட்லயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்வ கோளாறு சும்மா இல்லாம கேமரா ஆன் பண்ணி நாங்க பேரலல் யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கோம், இன்னும் நிறைய அப்டேட்டுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு உயிர்
போற நேரத்துலயும் பயபுலிக்கு லைக் கேக்குது. சோ இதே நேரத்துல ரீனான்னு ஒரு பொண்ணு அங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது போல. நம்ம நோயா இருக்காருல, அவரோட பேக்ல ஏதாவது ஃபுட் இருக்குமான்னு லைட்டா ஓபன் பண்ண ஒரு லெட்டர் இருக்கு. ஆக்சுவலா நோயா வந்து ஒரு கிரிமினல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. இத பார்த்த உடனே அந்த ரீனான்ற பொண்ணு பயப்படுறாங்க. சோ அப்புறம் நம்ம ஹட்டானோ இருக்காங்கல்ல, அவங்களோட பேக்ல இருந்து ஃபுட் ஆட்டைய போட்டு இந்த ரீனா வெளியே போகும்பொழுது அங்க நம்ம நோயா இருக்காரு. நோயா கிரிமினல்ன்ற விஷயம் இந்த ரீனாவுக்கு தெரியும்ல. பயத்துல ஃபுட்டை கீழே போட்டுறாங்க. நோயாவும் ஃபுட்டை கையில எடுத்து இந்தம்மா கீழே போட்ட இந்த எடுத்துக்கோ. ஆனா எதுவும் சொல்லாம ரீனா அங்க இருந்து ஓட நோயா அந்த ஃபுட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஹட்டானோ அவங்க பேக்கை செக் பண்றாங்க. பார்த்தா ஃபுட்டை காணோம். யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது நோயா கையில அந்த ஃபுட் இருக்கு. சோ ஒரு லேடி வந்து, சார் இந்த ஃபுட் ஏன் உங்ககிட்ட இருக்கு? இது ஹட்டானோவோட ஃபுட். உடனே நம்ம நோயாவும், ஐயோ இதை நான் எடுக்கலைங்க, தோர்காலே இந்த பொண்ணு தான் எடுத்தா அப்படின்னு அவரு சொல்ல வராரு. உடனே அந்த ரீனா பொண்ணு வந்து, நான் ஒன்னும் எடுக்கல, இவன் தான் ஃபுட்டை திருடி இருக்கான், என் மேல பழிய போடுறான், இவன் ஒரு கிரிமினல் தெரியுமா, இவன் பேக்ல ஜெயில இருந்து கொடுத்த லெட்டர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே இப்ப நோயாவை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கிரிமினல் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்ல நோயாவே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. சோ இங்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது. ஷிரஹாமா வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல நிறைய ஃபுட் இருக்கு, அதை எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த ஆர்வ கோளாறு தலைவர் லைக் போடுங்கன்னு ஒரு வீடியோ எடுத்தார்ல, அந்த வீடியோல பின்னாடியே அந்த ரீனா பொண்ணு ஹட்டானாவுடைய பேக்ல இருந்து ஃபுட்டை திருடுற ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகி இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிய வருது, ரீனா தான் ஃபுட்டை எடுத்திருக்கா. ஆனா நம்ம எல்லாரும் நோயாவை சந்தேகப்பட்டுட்டோம், அவன் வேற போயிட்டான், சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஷிரஹாமாவும் ஹட்டானாவும் வேகமா அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. நம்ம நாயோவும் கால் போன போக்கல ஆளு எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு பள்ளத்தாக்குல விழுற ரேஞ்சுக்கு போயிடுறாரு. ஆனா நல்ல வேலையா அவரை தேடி வந்த ஷிரஹாமாவும் ஹட்டானாவும் அவரை காப்பாத்துறாங்க. உன்னை தெரியாம நாங்க சந்தேகப்பட்டோம், எங்களை மன்னிச்சிரு, திரும்ப ட்ரெயினுக்கே வா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாயோவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த லெட்டர் நாயோடதும் கிடையாது, நாயோ ஜெயிலையும் இல்ல. ஆக்சுவலா நாயோவுக்கு ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அந்த பிரதர்னா நாயோவுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா அந்த பிரதர் ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாரு. இன்னைக்குதான் அவரு ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. அவரோட பிரதரை கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக தான் நாயோ அந்த ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள இந்த ட்ரெயினுடைய இந்த கம்பார்ட்மெண்ட் வேற எங்கேயோ வந்து மாட்டிக்கிச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு என் பிரதர் வெளியே வரான், அவனை என்னால பார்க்க முடியலையே, நான் எதுக்காக இங்க வந்து மாட்டினேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. சோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே பொறுமையை இழந்துட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா பிரிஞ்சு இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சுத்தி என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக. ஸோ அப்படி போன ஒருத்தர் ஒரு பழைய ஜூஸ் கேனை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம ஆர்வ கோளாறு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி விளாக் எடுக்கிறாரு. ஸோ அப்புறம் ஒரு வயசான தாத்தா அவரும் அந்த காட்டெல்லாம் தாண்டி தூரத்தில் மலை கிட்ட ஒரு பில்டிங்கை பார்க்குறாரு. அவ்வளோதான் ஒரு ஷாக் ஆகுறாரு. வேகமாக ஓடி வந்து எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாரு, இந்த நியூஸ் பேப்பரை பாருங்க, நம்ம ஊரில் வரப்போகிற இந்த பில்டிங்கு 2026 தான் கட்டி முடிப்பாங்க. ஆனால் பார்த்தா இங்கே அந்த பில்டிங்கு ஆல்ரெடி கட்டி முடிச்சு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அப்புறம் ஒருத்தர் ஒரு ஜூஸ் கேனை கண்டுபிடிச்சிருப்பாருல, அதில் மேனுஃபேக்சர் டேட்டு வந்துட்டு 2026ன்னு போட்டிருக்கு. அப்புறம் இவங்களையே ஒரு பயாலஜிஸ்ட் இருக்காரு. அவரு ஒரு செடியை பார்த்துட்டு இது ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண செடி, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் வளரவே இல்லை, எப்படியும் ஒரு 30 வருஷம் இருக்கும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம 30 வருஷம் ஃபியூச்சருக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஷாக்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் பயம் அதிகமாகுது. ஏன்னா இவங்க கிட்ட ஃபுட்டு தண்ணி எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் உயிர் பழிக்க வாய்ப்பே கிடையாது. அதனால ஷிரஹாமா என்ன பண்றாருன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு வெறிச்சு, மழை பெஞ்சது அப்படின்னா அங்க தண்ணி தேங்குமா, ஸோ அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான போடுறாரு. ஆனா எப்ப மழை பெய்யறது தண்ணி தேங்கிறது, எப்ப இவங்க குடிக்கிறது, ஸோ வேற வழியே இல்ல, இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு தண்ணியை தேடி தான் ஆகணும். ஸோ கூடவே அந்த பயாலஜிஸ்ட் இருக்காருல, அவரை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவருக்கு இங்க இருக்கிற மரம் செடி கொடியை பத்திலாம் நல்லா தெரியும். ஸோ அவரும் கூட வந்து தண்ணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் நாயா வந்து அந்த இடத்துல ஒரு ஃப்ராக் இருக்கிறத பாக்குறாரு. அதோட அங்க இருக்கிற புற்கள் பாறைகள் எல்லாமே ஈரப்பதமா இருக்கு. அப்படின்னா தண்ணி இங்க தான் பக்கத்துல இருக்குன்னு வேகமா போறாங்க. ஒரு பெரிய மலை, அந்த மலையில இருந்து அப்படியே தண்ணி லைட்டா வருது. ஸோ இதை அவங்களால கலெக்ட் பண்ண முடியாது. இந்த மலைக்கு மேல மேபி தண்ணி தேங்கி இருக்கலாம். ஆனா அந்த மலை ஏறணுமே, சோ அதுக்கு நமக்கு கயிறு மாதிரி வேணும், நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கயிறை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பல்லு புடுங்கி ஆள் ஒருத்தர், அவருக்கு பல்லு ஆடும் போல, அதை புடுங்கிறதுக்கு பாடா பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பல்லு புடுங்கி காட்டுக்குள்ள போயிட்டு நிறைய வாட்டர் பாட்டில் இருக்கிற ஒரு பாக்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வாட்டர் பாட்டிலை எடுக்கலான்னு பொழுது பல்லு புடுங்கி தடுக்கிறாரு. இங்க பாருங்க, இதை நான் கண்டுபிடிச்சேன், இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பொருள் ஏதாவது என்கிட்ட கொடுக்கணும்
அப்படின்னு பேச அங்க இருக்கிற நம்ம நோயோ யோ பல்லு புடுங்கி உயிர் போற நிலைமையில இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கியா அப்படின்னு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. சோ ஒழுங்கா இந்த வாட்டர் பாட்டில எல்லாரு கூடயும் ஷேர் பண்ண அப்படின்னா நீங்க இருக்கலாம், இல்லனா காட்டுக்குள்ள தனியா போ அப்படின்னு சொல்ல பல்லு புடுங்கியும் இல்ல இல்ல என்ன மன்னிச்சுக்கோங்க எல்லா வாட்டரையும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில கொடுக்குறாங்க. சோ எல்லாருக்கும் தண்ணியோட அருமையே இப்பதான் புரியுது. சோ முடிஞ்ச வரைக்கும் குடிச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்கு, சீக்கிரமாவே அது காலி ஆயிடும். சோ உடனே இவங்க கயிறை ரெடி பண்ணி மலை ஏறினாங்கன்னா அங்க தண்ணி இருக்கும். சோ அதுக்கப்புறம் இவங்க கவலைப்படவே தேவையில்லை. சோ இங்க இருக்கிற மரங்களுடைய வேர்களை யூஸ் பண்ணியே கயிறு மாதிரி ரெடி பண்ணி ஷிரஹாமா அந்த மலையையும் ஏற ஸ்டார்ட் பண்றாரு. சோ கஷ்டப்பட்டு மேல போனதுக்கு அப்புறம் தான் அங்க தண்ணி இருக்கு. அது நினைச்சு இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதோட ஒரு பெரிய ஷாக்கும், இவர் மேல ஏறி போகும் பொழுது மொத்த ஜப்பானுமே ஃபுல்லா அப்படியே காடா இருக்கு. சோ இந்த விஷயத்த மத்தவங்க கிட்டயும் சொல்றாரு. என்ன புரிய வருதுன்னா, நம்ம வாழ்ற பூமி 30 வருஷம் கழிச்சு மொத்தமா அழிய போகுது. மக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா எப்படி இறந்து போயிருப்பாங்க? மேபி ஏதாவது வைரஸா அப்படின்னு ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. சோ அடுத்த நாள் ஆகுது. இந்த பல்லு புடிங்க இருக்காருல, அவரு ஒரு பர்சனை பாக்குறாரு. பின்னாடியே திறத்துக்கிட்டே ஓடுறாரு. டே நில்றான்னு. ஆனா அந்த பர்சன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. நம்மள தவிர இன்னொருத்தனை நான் பார்த்தேன், அவன் இந்த பக்கமா தான் ஓடனா அப்படின்னு சொல்ல யாரும் நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இவரு வாட்டர் பாட்டில வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாருல. சோ அதனால இப்ப அவர் உண்மையா தான் சொல்றாரு. ஆனா அதை யாரும் நம்புற ஐடியால இல்ல. சோ எல்லாருமே ஒரு டென்ஷன்ல இருக்கும் பொழுது சடனா மழை பெய்ய ஆரம்பிக்குது. சோகத்துல இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப இவங்க தண்ணியை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மலைக்கு மேல தண்ணி இருக்கு. இப்ப ஃபுட் வேணும். நல்ல வேளையா அவங்க கூட இருக்கிற பயாலஜிஸ்ட் சுத்தி இருக்கிற மரம் செடியில இருக்கிற பழங்களெல்லாம் பார்த்து எது சாப்பிட்டா சேஃப், எதுல விஷம் இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சோ எல்லாருமே இவங்க சாப்பிடறதுக்கான செடிகளையும் பழங்களையும் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹட்டானா கூட அந்த ரீனான்ற பொண்ணும் வரா. அந்த பொண்ணு ஒரு பெரி எடுக்கிறா. இதை பயாலஜிஸ்ட் சேஃப்னு தான் சொன்னாரு, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹட்டானாவும் லைட்டா வாயில வைக்கிறாங்க. ஆள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டது விஷபெரி. ஆனா நல்ல வேளையா அவங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டதுனால உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. மூங்கில கொண்டு வந்து கட் பண்ணி அதை கப்பு மாதிரி யூஸ் பண்றாங்க. அப்புறம் இவங்க கிட்ட கத்திலாம் கிடையாது. ஆனா பேங்கோடைய கிரெடிட் கார்டு இருக்குல்ல, அதை நல்லா பாறையில தேய்ச்சி ஷார்ப்பாக்கி அதை கத்தியா யூஸ் பண்றாங்க. அப்புறம் மலைக்கு மேல இருந்து தண்ணியை கொண்டு வந்து இவங்க சேகரிச்ச ஃபுட் எல்லாம் வச்சு சூப் மாதிரி ரெடி பண்ணி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நோயா வந்து சாப்பிடும் பொழுது ஹட்டானா சாப்பிட்டு மயக்கம் போடுற ரேஞ்சுக்கு போனாங்கல்ல, அந்த பெரி இருக்கு. இது விஷபெரி நம்மளோட சாப்பாடுல இருக்கு எப்படின்னு கத்துறாரு. இந்த ஃபுட்டை யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குரூப்ல ஒருத்தர் ஃபுட் மொத்தமா சாப்பிட்டாரு. ஆனா என்ன, அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. உடனே பயாலஜிஸ்டும் வந்து அந்த பெரியை செக் பண்ணும் பொழுது இது நல்ல பெரி, நம்ம சாப்பிடலாம். அந்த விஷபெரியும் இதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ நாயாவும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா யாரோ ஒருத்தன் நம்ம சாகணும்னு விஷபெரிய நம்ம சாப்பாடுல போட்டிருக்கான். ஆனா நம்ம நல்ல நேரம் அது நல்ல பெரியா இருக்க போய் நம்ம உயிர் தப்பிச்சிட்டோம். இங்க யாரு மிஸ் ஆகுறான்? அந்த பல்லு புடிங்க தான் மிஸ் ஆகுறான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளு தான் அதை பண்ணிருக்கணும்னு எல்லாரும் கடுப்பாகிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. ஷிரஹாமா அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இங்க இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும் பொழுது பக்கத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. நானு பயாலஜிஸ்ட் நாயா போயிட்டு அதை செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சோ அதே மாதிரி காட்டுக்குள்ள ரிவரை தேடி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி போகும்பொழுது ஏதோ ஒரு பர்சன் நம்ம பயாலஜிஸ்ட போட்டு இடிச்சு விட்டு எஸ்கேப் ஆகுறாரு. ஷிரஹாமாவுக்கும் நாயாவுக்கும் புரியல யார் அவன் அப்படின்னு. இங்க பயாலஜிஸ்டும் வழியில கத்துறாரு. என்னடான்னு போய் பார்த்தா பயாலஜிஸ்ட அந்த பர்சன் தள்ளி விட்டு போயிருக்காரு. வயிற்றுல செமையா அடிபட்டு சாகர நிலைமையில இருக்காரு பயாலஜிஸ்ட். சோ உடனே பயாலஜிஸ்ட தூக்கிக்கிட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவரோட வயிற்றுல இருக்கிற காயத்துக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணியே ஆகணும். வெறும் கட்டு கட்டினா அது கண்டிப்பா குணமாகாது, நம்ம தையல் போடணும். அவதான் ஒரு வயசான பாட்டி என்கிட்ட துணி தைக்கிற ஊசி நூல் இருக்குன்னு சொல்ல வேற வழியே இல்லை, இதை வச்சுதான் நம்ம தையல் போடணும்னு தையலையும் போடுறாங்க. ஆனா இப்படியே விட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அவர் இறந்து போயிடுவாரு. நல்ல வேளையா அந்த பயாலஜிஸ்ட் வந்து ஒரு நோட் புக் வச்சிருக்காரு. அதுல வந்து என்னென்ன செடியை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவர் எழுதிருக்காரு. ஸோ அடிப்பட்டா எந்த மாதிரி செடியை யூஸ் பண்ணணும்னு அந்த செடியை எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி அதுல இருந்து சாரை பிழிஞ்சி அதை அவருடைய அடிப்பட்ட இடத்துல போடுறாங்க. ஸோ இதனால கொஞ்ச நாள்லயே அவர் குணமாவும் ஆகுறாரு. ஸோ நம்ம மட்டும் இல்லாம வெளியே வேற சில ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பல்லு புடிங்க இருக்காருல, அவரு வராரு. நோயாவும் பார்த்துட்டு டேய் நீ தானே நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷபெரிய போட ட்ரை பண்ணுது. உடனே பல்லு புடிங்கியும் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னல, எவனையும் ஒருத்தனை நான் பார்த்தேன் அப்படின்னு யாருமே நம்பவே இல்லை. இப்பயாவது நம்புறீங்களா? நான் ஒரு செக்யூரிட்டி கம்பெனில ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். ஸோ முதல்ல நம்ம இடத்த சுத்தி நிறைய ட்ராப்பை நம்ம ரெடி பண்ணணும். இது மூலியமா அந்த பர்சன்ஸை நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு பல்லு புடிங்கி சொல்றதை கேட்டுட்டு எல்லாரும் ட்ராப் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேப்ல நம்ம நோயா இருக்காருல்ல, ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட். அவரு அங்க இருக்கிற எல்லாருக்குமே முடியெல்லாம் வெட்டி விட்டு அவங்கள அழகுபடுத்துறாரு. ஸோ இப்படியே டைம் போய்கிட்டு இருக்கு. சடனா இவங்க செட் பண்ண ட்ராப்ல யாரோ மாட்டிக்கிட்ட மாதிரி சவுண்ட் கேக்குது. வேகமா ஓடி போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் தம்பி யாரா நீ அப்படின்னு கேட்க அந்த டிராப்பை உருவி போட்டு அந்த பையன் வேகமா ஓடுறான். பின்னாடியே நம்ம ஷிரஹாமாவும் ஹட்டானாவும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் வேகமா ஓடி ஒரு ரிவரை தாண்டி போக நம்ம ஷிரஹாமா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ரிவரை தேடுறது ரொம்ப கஷ்டம், இந்த பையனை தேடி வந்து ரிவரை கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு. அதோட அந்த பையனும் திரும்பி பார்த்து இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். சோ நம்ம ஷிரஹாமாவும் ஹட்டானாவும் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நோயாவும் வராரு. என்னையா இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பையன் எங்க, அந்த பையன் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நைட் டைமா ஆகுது. சடனா அந்த பையன் வரான். என் பின்னாடியே வாங்க அப்படின்னு கூப்பிட இவங்களும் அந்த பையனை ஃபாலோ பண்ணியே போறாங்க. பார்த்தா ரிவரை ஒட்டியே ஒரு கிராமம் மாதிரியான செட்டப். தூரத்துல ஒரு ட்ரெயினோடைய ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஆக்சுவலா அந்த ட்ரெயின்ல இருந்து மிஸ் ஆனது நம்ம ஆளுங்களுடைய கம்பார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. சோ இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட் 2 அப்படின்னு கூப்பிடலாம். சோ இந்த கம்பார்ட்மெண்ட் 2ல மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு கிராமம் மாதிரியே இந்த இடத்த வேற லெவல்ல செட் பண்ணிட்டாங்க. ஜாலியா இருக்காங்க எல்லாரும். இந்த குரூப்புக்கு ஒரு லீடர் ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து நம்ம லீடர்னே கூப்பிடலாம். சோ அந்த லீடரும் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு நல்ல வேலையா எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு ரிவருக்கு பக்கத்துல. சோ ரிவர்ல இருந்து ஃபிஷ்ஷை நாங்க பிடிச்சோம். அதோட எங்க குரூப்லயே ஒரு பில்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரு மூலியமா இந்த இடங்களெல்லாம் நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எங்க கிட்ட கிச்சன் இருக்கு, டாய்லெட் இருக்கு, ஒரு கிராமம் மாதிரியே நாங்க ஓரளவுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு லீடர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கம்பார்ட்மெண்ட் 2 சேர்ந்த ஒருத்தர் வராரு. நம்ம நோயா அவரை பார்த்த உடனே டேய் நீ தானே எங்க பயாலஜிஸ்டை இடிச்சு தள்ளி விட்டு அவருக்கு உயிரே போற அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா? உடனே அவரும் மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்களும் எங்களை மாதிரி அந்த ட்ரெயின்ல இருந்து மாட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க போல அப்படின்னு பயத்துல தான் பண்ணிட்டேன். சரி ஓகேன்னு நம்ம ஆளுங்களும் மன்னிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இங்க என்னதான் நடக்குதுன்னு லீடர் கிட்ட கேட்கும் பொழுது லீடரும் நம்ம இங்க மாட்டின 4வது நாள்ல ரிவருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல நான் ஒரு போட்டை கண்டுபிடிச்சேன். அந்த போட்ல ஒரு ரேடியோ இருந்தது. அதை சரி பண்ணி நான் ரேடியோ சிக்னலை கேப்சர் பண்ணும்போது தான் கனடாவுடைய ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சது. அதுல அங்க இருக்கிறவங்க 2060வது வருஷம்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம 2023ல இருந்து 2060க்கு வந்திருக்கோம். அதோட இன்னொரு விஷயமா எனக்கு தெரிய வந்தது. நம்மளோட காலகட்டம் 2023ல இருந்து 3 வருஷம் கழிச்சு, அதாவது 2026ல வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கல் ஒன்று பசிபிக் கடல்ல மோதி அதனால உருவான சுனாமினால ஜப்பான் மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே நிறைய மக்கள் இறந்து போனாங்க. இந்த இம்பாக்ட்னால வெளியே வந்த புகைகள் சூரிய ஒளியவே மொத்தமா மறைச்சி சூரிய ஒளி இல்லாம விவசாயம் பண்ண முடியாம மீதி இருக்கிற மக்களும் இறந்து போனாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ 2060ல கொஞ்சம் மக்கள் தான் வாழ்றாங்க போல. ஆனா அவங்க கிட்டயும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்ல. அதோட இந்த எரிக்கல் மோதனதுக்கும் நம்ம தான் காரணமே. ஏன்னா நம்மளோட காலகட்டத்துல நிறைய சேட்டலைட்டை நம்ம வானத்துக்கு அனுப்பியிருக்கோம். சில சேட்டலைட்லாம் ஒர்க் ஆகாது, அது அப்படியே நம்ம ஸ்பேஸ்ல விட்டுருப்போம். சோ அந்த மாதிரி ஒர்க் ஆகாத ஒரு சேட்டலைட் அது இந்த பெரிய விண்கல் மேல மோதி அந்த விண்கலுடைய டைரக்ஷன் மாறி அது பூமியில மோதி இருக்கணும். சோ 2023ல ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்த நம்ம ஃபியூச்சருக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். எப்படியாவது நம்மளோட டைம் லைனுக்கே நம்ம போய் நடக்க போற இந்த ஆபத்தை சொல்லி எப்படியாவது அந்த விண்கல் மோதிரத்தை தடுத்துட்டோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு லீடர் ஒரு ஐடியாவை சொல்றாரு. ஸோ இங்கே நம்ம கம்பார்ட்மெண்ட் 1 இருக்குல்ல, அந்த இடத்துல ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா ரிவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இனிமேல் ப்ராப்ளம் இல்லை. அதோட கம்பார்ட்மெண்ட் 2னு புதுசாக சில ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். ஸோ கம்பார்ட்மெண்ட் 1 சேர்ந்த நம்ம ஷிராமா, நாயா, இன்னும் சில பேர்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக கிரீன் கலரில் ஒரு கல்லை பார்க்குறாங்க. ஸோ இது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரியல. ஆனால் இந்த கல் மேபி நமக்கு யூஸ் ஆகலாம், இதை எடுக்க வேணாம், இங்கேயே நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் மேலே மற்ற கல்லை வச்சு மூடுறாங்க. இந்த விஷயத்த அந்த பல்லு பிடுங்கி ஒட்டு கேட்டு ஸ்ட்ரைட்டா கம்பார்ட்மெண்ட் 2ல இருக்கிற லீடர் கிட்ட போய் இந்த மாதிரி கிரீன் கலர்ல கிறிஸ்டல் ஒன்று இருக்கு, அதை அவங்க பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க என்னென்ன பண்றாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன், அதுக்கு பதில் எனக்கு சாப்பிட ஃபுட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல லீடரும் ஓகேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ அந்த லீடருக்கு வந்துட்டு அந்த கல்லை பத்தி தெரியும்ல, அதனால அவரோட ஆளுங்களை அனுப்பி கம்பார்ட்மெண்ட் 1 இருக்கிற இடத்துல அந்த கல்லை தேட சொல்றாரு. ஸோ லீடரோட ஆளுங்களும் அந்த கல்லை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை ரெனேவும் பாக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க? அது வந்து எங்க லீடர் ஒரு கல்லை தேட சொன்னாரு, மேபி அந்த கல்லு மூலியமா நம்மளால நம்மளோட டைம் லைனுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்ல ரெனேவும் அந்த கல்லை தேட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ஹட்டானாவும் வராங்க. ஆனா இவங்க கல்லை கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா யாரோ ஒருத்தரை கொலை பண்ணி புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. சடனா அந்த இடத்துக்கு கம்பார்ட்மெண்ட் 2 சேர்ந்த லீடருடைய ஆளுங்க வராங்க. நம்ம ரெனேவையும் ஹட்டானாவையும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ரெனே எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கம்பார்ட்மெண்ட் 1க்கு போயிடுறாங்க. நடந்த விஷயத்த நம்ம ஷிராமா கிட்டையும் நாயா கிட்டையும் சொல்ல அவங்க ஹட்டானாவை காப்பாற்ற வேகமா ஓடுறாங்க. ஆனா அவங்க வரத்துக்குள்ளேயே ஹட்டானா அந்த லீடருடைய
ஆளுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி லீடர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பார்ல, நான் ஒரு போட்டை கண்டுபிடிச்சேன் அங்க ரேடியோ இருந்ததுன்னு, அந்த போட்டுக்குள்ள நைஸா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம நாயாவும் ஷிராமாவும் ஸ்ட்ரைட்டா கம்பார்ட்மெண்ட் 2 உடைய லீடர் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை பார்த்துருக்காங்க, உங்க ஆளுங்க பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது தான் எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் இந்த இடத்துக்கு வந்து மாட்டின உடனேயுமே எங்க கும்பல்ல ஒரு கிரிமினல் ஒருத்தன் இருந்தான், அவன் எல்லாரையும் கொல்ற மாதிரி ரொம்பவே பயமுறுத்தினான். நான் அவனை தடுக்க தான் ட்ரை பண்ணேன், ஆனா தெரியாதனமா கத்தியால அவனை குத்திட்டேன், அவன் இறந்து போயிட்டான். ஆனா இங்க இருக்கிறவங்க நான் காப்பாத்த தான் இப்படி ட்ரை பண்ணேன், நீங்க தான் லீடரா இருக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் லீடரா இருக்கேன். அவனோட உடம்ப தான் நாங்க புதைச்சு வச்சிருக்கோமே தவிர வேற எதுவும் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹட்டானா எங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு எங்க போனான்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு லீடர் சொல்றாரு. ஸோ அப்புறம் லீடர் அந்த போட்டுக்கே போறாரு, அங்க இருக்கிற ரேடியோ சிக்னலை யூஸ் பண்ணி பேச ட்ரை பண்றாரு. பார்த்தா அந்த ரேடியோல வந்து ஒயர்லாம் கட் ஆகி இருக்கு. இத அந்த கப்பலுக்குள்ள இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம ஹட்டானா பாக்குறாங்க. உள்ள ஹட்டானா இருக்கிறத அந்த லீடரும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நம்மளோட டைம் லைன்ல என் வாழ்க்கை ரொம்ப கேவலமா இருந்தது, நல்ல வேலையா திடீர்னு நம்ம ஃபியூச்சருக்கு வந்துட்டோம், இங்க என்ன லீடரா நினைக்கிறாங்க, ஸோ இப்படியே இங்க ஒரு வாழ்க்கையை வாழணும், எனக்கான ராஜ்யத்தை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கப்பல்ல ஒரு புக்கு கிடைச்சது, அதுல தான் 2026ல ஒரு பெரிய விண்கல்லாம் மோதும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. ஸோ நம்ம பாஸ்ட்டுக்கு போய் இந்த உலகத்தை காப்பாத்தி திரும்பவும் நான் கஷ்டம் தான் படணும், அதுக்கு இங்க இருக்கிறவங்கள வச்சே நான் ராஜாவா வாழலாம்ல, ஆனா உன்னை வெளியே விட்டா நீ என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவ, அதனால உன்னை விட முடியாது அப்படின்னு ஹட்டானாவை அந்த கப்பல்லையே வச்சு லாக் பண்ணி சவுண்டு கேட்காத மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ இங்க கம்பார்ட்மெண்ட் 1 சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கம்பார்ட்மெண்ட் 2 நினைச்சு பயம் வருது. ஸோ அதனால கிடைச்ச பொருளை வச்சு ஆயுதங்கள் மாதிரி ரெடி பண்றாங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக. ஆனா இந்த விஷயம் வந்து பல்லு புடுங்கி மூலியமா கம்பார்ட்மெண்ட் 2ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ கம்பார்ட்மெண்ட் 2 சேர்ந்தவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆயுதங்கள்லாம் அவங்க ரெடி பண்றாங்க, ஏன் நம்ம இடத்துல எல்லா வசதியும் இருக்கு, நம்மள அடிச்சு போட்டுட்டு நம்ம இடத்துல வாழணும்னு நினைக்கிறாங்க, சும்மா விடக்கூடாது அப்படின்னு கம்பார்ட்மெண்ட் 1க்கும் 2க்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது, அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா அந்த ஷிப்ல இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹட்டானா அந்த இடத்துக்கு வந்து லீடரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், யாரு கூடவும் அவன் கான்டாக்ட் பண்ணவே இல்லை, ரேடியோல ஒயர்லாம் பிஞ்சு போயிருக்கு, இந்த இடத்துல ஒரு ராஜாவா வாழணுமா, அதுக்காக தான் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்ல கம்பார்ட்மெண்ட் 2 சேர்ந்தவங்களே லீடர் மேல செம்மையா கடுப்பாக்குறாங்க, ஏன் போய் சொன்னாருன்னு. ஸோ லீடரும் அவர் அந்த ஷிப்ல கண்டுபிடிச்ச அந்த நோட் புக்கை ஷிரஹாமா கிட்ட கொடுத்து, இங்க இருந்து திரும்ப போறது கஷ்டம், நம்ம இங்க வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு ட்ரை பண்ண, இதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த நேரத்தில் கம்பார்ட்மெண்ட் 1 சேர்ந்த ஒரு 2 பேர் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்கும்ல, நியூஸ் பேப்பரில் கூட அந்த பில்டிங்கை முடிக்க 2026 வருஷம் ஆகும்னு போட்டிருக்குமே, அந்த பில்டிங்கில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் பார்த்தா மேலே அரோராஸ்லாம் தெரியுது, கீழே அந்த கிரீன் கலரில் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அப்படியே மின்னுது. ஸோ இந்த நேரத்தில் 2023வது வருஷம் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அது எப்படி ட்ரெயின்ல இருந்து 2 கம்பார்ட்மெண்ட் காணாம போயிருக்கோம் அப்படின்னு டனல்குள்ள இருக்கிற ஒரு சிசிடிவி வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் ஸ்பேஸ் டைம்ல ஒரு வார்ம் ஹோல் கிரியேட் ஆகிருக்கு, அது வழியா அந்த 2 ட்ரெயின்ஸும் வேற ஒரு ரியாலிட்டிக்கு போயிருக்கு அப்படின்னு அவர் ஒரு தியரியை கொண்டு வராரு. எங்க 2060வது வருஷத்துல அந்த பில்டிங்கை பார்க்க போனாங்கல்ல 2 பேர், அவங்க திரும்ப வந்துடுறாங்க. கரெக்டாக வானத்தில் அரோரா வரும் பொழுது கீழே இருக்கிற அந்த கல்லுலாம் அப்படியே மின்னுது. ஸோ இந்த விஷயத்த அவங்க மற்றவங்க கிட்டேயும் சொல்கிறாங்க. 2 கம்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் இப்போ ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கிரீன் கலர் கல்லை பற்றி ஆல்ரெடி நம்ம ஷிரஹாமா நோயாவுக்கெல்லாம் தெரியும். ஸோ இப்போ தான் இவங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, அந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் எல்லாமே வானத்துல இருந்து விழுந்த அந்த விண்கல்லுடைய செதர்ன பீசஸ் தான். அதோட நம்ம ஆளுங்க செட் பண்ண ட்ராப்ல வந்து ஒரு சின்ன பையன் மாட்டிருப்பான்ல, கம்பார்ட்மெண்ட் 2 சேர்ந்த குட்டி பையன், அந்த பையன் சொல்றான், நான் ட்ரெயின்ல வரும் பொழுது வானத்துல ஒரு விண்கல் வந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க அப்படியே 2023வது வருஷம் நம்ம சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவரு சொல்றாரு, ட்ரெயின்ல இவங்க மிஸ் ஆன டைம்ல வானத்துல ஒரு பிரகாசமான ஒளி தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அது ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காஸ்மிக் ஈவெண்ட். மேபி இதனால அந்த டனல்ல ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகிருக்கலாம். அந்த போர்ட்டல் வழியா ட்ரெயினுடைய கடைசி 2 கம்பார்ட்மெண்ட் மட்டும் வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு அவரு கெஸ் பண்றாரு. ஸோ இதே விஷயத்தை தான் 2060ல இருக்கிற நம்ம ஆளுங்களும் கெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, வானத்துல நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ஸோடைய கடைசி காலம் தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். அதாவது அந்த ஸ்டாரே வெடிச்சு செதற ஒரு நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அழியும் பொழுது தான் அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோலே உருவாகுது. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஹோல் உருவாகும் பொழுது அது ஸ்பேஸ் டைம்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அப்படிதான் டனலுக்குள்ள ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி நம்ம ஆளுங்க அதுக்குள்ள மாட்டி 2060ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நம்ம எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஆனா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ அப்பதான் அன்னைக்கு ஈவினிங் ஒரு பயங்கரமான புயல் ஒன்று அடிக்குது. ஸோ வெளியே இருந்தாங்கன்னா மரங்கரம் மேலே விழுந்ததுன்னா அவ்வளோதான், ஆளு காலி. ஸோ அதனால எல்லாருமே கம்பார்ட்மெண்ட்குள்ள போறாங்க. நம்ம பல்லு பிடிங்கி இருக்கார்ல தலைவர், அவரு ஒரு பொம்மை மாதிரி ஒன்றத்தை செஞ்சு அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு கம்பார்ட்மெண்ட்குள்ள போறாரு. யோ, நீ என்னமோ மானஸ்தான் நினைச்சேன், உள்ள வர
நான் ஒன்றும் உள்ள வரல, இந்த வழியா நான் டனலுக்குள்ள போக போறேன் அப்படின்னு அந்த கம்பார்ட்மெண்டோட டோரை திறந்து டனலுக்குள்ள போலான்னு பார்த்தா டனல்ல ஒரு வார்ம் ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. அது நம்ம பல்லு புடுங்கியோடைய பொம்மையெல்லாம் இழுத்து உள்ள சக் பண்ணிக்குது. ஸோ இதை பார்த்த உடனேமே நம்ம ஆளுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த வார்ம் ஹோல் வழியா தான் நம்ம 2060க்கு வந்திருக்கோம். ஸோ திரும்ப நம்ம இதுக்குள்ள போனா 2023க்கே போயிடலான்னு ஒருத்தர் போக ட்ரை பண்றாரு. சடனா ஒருத்தர் தடுக்கிறாரு. இங்க பாருங்க, வார்ம் ஹோல் வழியா நம்மளால ஈஸியா போக முடியாது, ஆட்டம் லெவலுக்கு நம்மள பிச்சு போட்டுரும், நம்ம சேஃபான ஒரு விஷயத்தை தான் யோசிக்கணும் அப்படின்னு அகைன் இன்னொரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வார்ம் ஹோல் வந்துட்டு ஏதாவது புயல் வந்தாலோ, வானத்துல அரோரா வந்தாலோ, இல்ல எர்த்குவேக் வந்தாலோ அது ஓப்பன் ஆகுது. அதுவும் வார்ம் ஹோல் ஓப்பன் ஆகுற டைம்ல அந்த வின் கலர் இருக்குல்ல, அந்த கிரீன் கலர் கிறிஸ்டல், அது எல்லாமே மின்னும். ஸோ அடுத்த தடவை புயலோ அரோராவோ வரும் பொழுது நம்ம அந்த வார்ம் ஹோல்குள்ள போகணும். ஆனா சாதாரணமா போனோம்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அதுக்கு நமக்கு பாதுகாப்பு கவசம் வேணும். ஸோ அதுக்கு இவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. ஆக்சுவலா நம்மளோட பூமி இருக்குல்ல, சூரியன் கிட்ட இருந்து வர மோசமான கதிர்வீச்சை தடுக்கிறதுக்காகவே நம்ம பூமி கிட்ட பாதுகாப்பான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பூமியே ஒரு மேக்னெட் தான், அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டு தான் மோசமான விஷயங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உடையும் பொழுது தான் நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் அரோராஸ் வானத்துல அந்த கிரீன் கலர்ல அழகான விஷயம் தெரியும். ஸோ நம்ம இப்போ வார்ம் ஹோல்குள்ள போகும் பொழுது அதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்மளும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு நமக்கு நிறைய பவர் சோர்ஸ்லாம் தேவைப்படும். இப்போ இவங்க இருக்காங்கல்ல இந்த கம்பார்ட்மெண்ட், அதை சுத்தி வயர்ஸை செட் பண்ணி அதுல ஹை வோல்டேஜ் கரண்ட் அவங்க பாஸ் பண்ணும் பொழுது இந்த கம்பார்ட்மெண்ட்டே ஒரு மேக்னெட்டிக்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டும் உருவாகும். இது மூலியமா அந்த கம்பார்ட்மெண்ட்டே அப்படியே அந்த வார்ம் ஹோல்குள்ள போகும். இதனால இவங்க யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஹை வோல்டேஜ் கரண்ட்டுக்கு எங்க போவாங்க இவங்க இப்படின்னு இவங்க நினைக்கும் போது தான் இவங்க குரூப்ல ஒருத்தர் இந்த போஸ்ட் மரம் இருக்குல்ல, கரண்ட் எல்லாம் கொண்டு போற வயர்ஸ், அதை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வயரை அழகா ஃபாலோ பண்ணியே கரண்ட் எல்லாம் சப்ளை பண்ற ஒரு பெரிய இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவுதான், இப்போ இவங்களுக்கு தேவையான ஹை வோல்டேஜ் கரண்ட்டும் இருக்கு. ஸோ வயர்ஸை கொண்டு வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை சுத்தி அதை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டா மாத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா இப்போ அவங்க அதை பண்ணக்கூடாது. புயலோ இல்ல அரோராவோ வரும்போது தான் அதை இவங்க பண்ணணும். ஸோ அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்திலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவங்க அந்த வார்ம் ஹோல்குள்ள போனா 2023க்கு தான் போவாங்களா அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி அவங்க இன்னும் ஃபியூச்சருக்கு போகலாம், இல்லனா ரொம்பவே பாஸ்ட்டுக்கு போகலாம், என்ன வேணாலும் நடக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா மொத்தமா எல்லாரும் போகாம பாதி பேர் இந்த 2060லயே வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ மீதி இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த வார்ம் ஹோல்குள்ள போக போறாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும்னா 2060ல வாழ்றவங்க அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை வாழலாம். ஆனா வார்ம் ஹோல் வழியா பாஸ்ட்டுக்கு போறவங்க எப்படியாவது உலகம் அழிய போறதை தடுத்துட்டாங்க அப்படின்னா புதுசா ஒரு டைம் லைன் கிரியேட் ஆயிடும். இவங்க இந்த டைம் லைன்ல சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் பிளானே. ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே வானத்துல அரோரா வருது, புயலும் வரப்போறதுக்கான அறிகுறி தெரியுது. வேகமா யாரெல்லாம் வார்ம் ஹோல்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே கம்பார்ட்மெண்ட் 1க்குள்ள ஏறிடுறாங்க. ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே வார்ம் ஹோலும் கிரியேட் ஆகுது, ஹை வோல்டேஜ் கரண்ட்டையும் ஆன் பண்றாங்க. ஸோ இதனால அந்த கம்பார்ட்மெண்ட் 1 ஒரு மேக்னெட்டிக்கா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அந்த வார்ம் ஹோல்குள்ள போகி அது பாஸ்ட்டுக்கும் போயிடுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக ஆபீசர்ஸ்லாம் வராங்க. இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், எப்படியோ ஒரு வழியா 2023க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இது 2023 இது 2026 மே மாசம் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா 2026 டிசம்பர் மாசம் தான் இந்த உலகம் அழிய போகுது. அட்லீஸ்ட் 2023 இருந்தாலும் பரவாயில்ல, 3 வருஷம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சிடலாம். ஆனா இன்னும் ஒரு 6-7 மாசத்துல எப்படி அந்த அழிவை தடுக்க போறோம் அப்படின்னு தெரியல. ஸோ ஷிராமா, ஹட்டானோ, நாயா இவங்க எல்லாருமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. பயாலஜிஸ்ட் கூட அங்க இருந்து செடியெல்லாம் கொண்டு வந்து, சார் இங்க பாருங்க, இந்த செடியெல்லாம் உருவாக 30 வருஷம் ஆகும், நாங்க சொல்றது உண்மைதான் நம்புங்க அப்படின்னு சொல்லியும் யாரும் நம்புற மாதிரியே இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கம்பார்ட்மெண்ட் திடீர்னு வந்திருக்கு, எப்படின்னு புரியல அப்படின்னு குழம்புறாங்களே தவிர இவங்க சொல்றத நம்ப மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய விண்கல் மோத போகுது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்ல மக்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்கன்னா 3 வருஷமா காணாம போனவங்க திடீர்னு வந்திருக்காங்க, மேபி அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிசைல் ஒன்று ரெடி பண்றாங்க. ஒருவேளை விண்கல் வந்தா அது மேல இது மோதி வெடிச்சு அதோட பாதையை மாத்தி விட்டுரும். ஸோ வார்ம் ஹோல் வழியா வந்தவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே அவங்கள பார்க்க வராங்க. ஆனா நம்ம நோயாவை பார்க்க யாருமே வரவே இல்லை. ஸோ அப்படியே ஒரு சோகமா இருக்கும் பொழுது நோயாவுடைய பிரதர் வராரு. நோயாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ நம்ம ஆளுங்க சொன்ன மாதிரியே பூமியை நோக்கி ஒரு விண்கல் வர மாதிரி சிக்னல் தெரிய வருது. ஸோ உடனே கவர்மெண்ட் அனுப்பின அந்த மிசைல் மூலியமா அந்த விண்கலுடைய பாதையை மாத்தி விட்டுறாங்க. இதனால அந்த விண்கல் பூமியில மோதாம வேற சைடு போகுது. ஸோ இதனால ஒரு அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா ரியாலிட்டி 1ல விண்கல் மோதி மனித இனமே மொத்தமா அழிஞ்சிருது. ஆனா நல்ல வேலையா பாஸ்ட்ல இருந்து ட்ரெயினுடைய 2 கம்பார்ட்மெண்ட்ல ஃபியூச்சருக்கு மனுஷங்க வராங்க. அதுல பாதி பேரு அதே வார்ம் ஹோலை யூஸ் பண்ணி 2026க்கு போயிடுறாங்க. அங்க அந்த விண்கல் மோதிரத்தை தடுத்து புதுசா ஒரு டைம்லைன் கிரியேட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டைம்லைன்
2ன்னு சொல்லலாம். டைம் லைன் 2ல வந்து விண்கல்லாம் மோதாது, மனிதர்கள் சந்தோஷமா வாழ்றாங்க. ஸோ மீதி பேர் வந்து இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்களா. அதாவது டைம் லைன் 1லயே அவங்க இருக்காங்க. நம்ம பல்லு புடுங்கியும் டைம் லைன் 1ல தான் இருக்காரு. ஆளு விவசாயம்லாம் பண்றாரு. ஸோ டைம் லைன் 1லயும் இதுக்கப்புறம் மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. அதோட யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.